எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் மீன் முட்டை 65. நம்ம மீனில் இருக்கிற சத்துக்களை விட மீன் முட்டையில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த 65 ரெசிபி செய்கிறதுக்கு நான் மீனோட சினை, அதாவது முட்டை 400 கிராம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சினை ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால ரஃபாவெலாம் வாஷ் பண்ணக்கூடாது, ரொம்ப லைட்டாக தான் வாஷ் பண்ணணும். இதுக்கு மேலே ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஜவ்வு பகுதியும் மெதுவாக ரிமூவ் பண்ணிடுங்க. இதில் கழிவு அந்தளவுக்கு இருக்காது, ஸோ அதனால் ரொம்ப அலசணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 தண்ணி அலசி எடுத்தால் போதும். இந்த சினை உடஞ்சிடாத அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் இந்த சினை 65 ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த ரெசிபி யூடியூப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். கோழி முட்டையை விட இந்த மீன் முட்டையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. கால்சியம், புரோட்டீன், பாஸ்பரஸ், அயன், அயோடின், ஜிங்க், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள்லாம் இதில் நிறைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபிஷ் எக் கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போது இதை 3 தண்ணி வாஷ் பண்ணி எடுத்தியாச்சு. அடுத்ததாக இதை நம்ம பாயில் பண்ணிடலாம். இதை வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். இதில் பாதி அளவு தண்ணி நிரப்பிட்டு இதில் தேவையான அளவு சால்ட், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த தண்ணியில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீன் முட்டையை சேர்த்துக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வளவளப்பு தன்மையுள்ள இந்த மீன் முட்டையை ஈஸியாக கட் பண்ண வராது. நம்ம பாயில் பண்ணதுக்கப்புறம் இதை கட் பண்ணோன்னா இதை ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. சாஃப்டாக இருந்த சினை ஹார்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தண்ணியில் இருந்து எடுத்துடலாம். இந்த மீன் சினையில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால மெட்டபாலிசத்தை சீராக வச்சுருக்கவும் உதவுது. அப்புறம் நம்ம பாடி ஸ்லிம்மாக இருக்கவும் இது ஹெல்ப் பண்ணுது. இப்போ இதை தண்ணியில் இருந்து எடுத்தியாச்சு. அடுத்ததாக இதை நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கிடலாம். நான் சிசரை யூஸ் பண்ணி தான் கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு கட் பண்ணும்போது மீன் முட்டை உடையாது. நம்ம எல்லாத்தையும் ஈவனாக ஒரே ஷேப்லேயே கட் பண்ணிடலாம். இதே போல் அடுத்ததையும் நம்ம சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இது இருக்கட்டும். அடுத்ததாக வேறொரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் ஆயில், அப்புறம் லாஸ்ட்டாக தேவையான அளவு சால்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கிடலாம். நான் ஆல்ரெடி சினையை வேக வைக்கும்போது அதில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீன் முட்டைகளை சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீசஸில் நல்லா கோட்டாகிற மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. இதே போல் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா பீசஸ்லையும் அப்ளை பண்ணிக்கிடலாம். கண்டிப்பாக நிறைய பேர் இந்த மீன் முட்டை சாப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கிட்ஸோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மீன் முட்டை கிடைக்கும்போது கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா பீசஸ்லேயும் மசாலா அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை 50 மினிட்ஸ் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அப்புறமா ஃபிஷ் எக் 65 ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஆயிலும் நல்லா சூடேறிச்சு. இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மீன் முட்டைகளை சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப நெருக்கமாக ஆட் பண்ணாமல் பேனோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பெரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஒரு சைடு பொரிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். தீயை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அப்புறம் கருகிரும். நீங்கள் கோழி முட்டை, வாத்து முட்டை, காடை முட்டையெல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க. ஆனால் இந்த மீன் முட்டையை யூஸ் பண்ணி இந்த 65 ரெசிபி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது இது 2 சைடுமே நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையான ஹெல்த்தியான ஃபிஷ் எக் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய இந்த ஆயில்லையே நான் ஒரு கொத்து கருவேப்பிலையை அப்படியே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ 2 சைடும் திருப்பி போட்டுக்கோங்க.
இப்போது கருவேப்பிலையை ஆயிலேருந்து எடுத்துகிட்டு இதை நம்ம ரெசிபிக்கு மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான எம்மியான ஃபிஷ் எக் 65 ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.